உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம். இடைமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்கள். இன்றைய நாளிலே இன்றும் பல செய்திகளோடு உங்களோடு சந்திக்கின்றேன். இந்த தளத்திற்கு நீங்கள் வழங்கி வரும் ஆதரவுக்கு பிற நன்றிகள். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இன்றைய செய்திகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்று சனிக்கிழமை 6ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஆனி மாதம். இன்றைய செய்திகளாக தமிழ் புலம்பெயர்ந்தோருக்காக அரசாங்க பிடியில் சுரேஷ் சாலை வேதனையில் மொட்டு கட்சி என்ற செய்தியோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். உண்மையில் இந்த மொட்டு கட்சி பாவம், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதாவது புலம்பெயர்ந்தோருக்காக அரசாங்க பிடியில் சுரேஷ் சாலை, புலம்பெயர்ந்தோருக்காக சுரேஷ் சாலையை கைது செய்து வைத்திருக்கிறார்கள். அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை, ஒரு நல்ல பிள்ளை என்பதால் அவரை கைது செய்து வைத்திருக்கிறார்களாம். அதாவது முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் சாலுவுக்கு இவ்வாறு நடந்திருக்குமானால் அதற்கு ஜனாதிபதி உள்ளிட்ட தற்போதைய அரசு முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று மொட்டு கட்சி கவலை வெளியிட்டிருக்கிறதாம். மேலும் தமிழ் புலம்பெயர்ந்தோரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவே அரசாங்கம் இதை செய்வதாக அந்த தரப்பு குற்றம் சுமத்தி இருக்குதாம். பத்திரமுல்லையில் உள்ள நேலம் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே தான் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சமன் பிரியஹேரத் மற்றும் சம்பந்த் அத்துக்குரலோ தான் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார்களாம். அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசு நாட்டுக்கு சேவையாற்றிய முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் சாலுவை அதே சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைத்து சித்திரவதைக்கு உள்ளாக்கியுள்ளது என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்களாம். முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் சாலு நீதிமன்றத்தில் ஆயர் செய்த போது, பிணை கோரியிருந்த போது அவர் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன்படி கடந்த காலங்களில் மக்கள் போராட்டங்களில் தீவிரமாக பங்கெடுத்தவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட போது கூட அவர்களுக்கு எந்தவித உடல் ரீதியான சித்திரவதைகளும் செய்யப்படவில்லையாம். ஆனால் சுரேஷ் சாலுவுக்கு இவ்வாறு நடந்திருக்குமாயின் அதற்கு ஜனாதிபதி உள்ளிட்ட தற்போதைய அரசு முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்களாம். மேலும் டயஸ்போராவை, தமிழ் புலம்பெயர்ந்த தமிழர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் இவ்வாறான அரசியல் பழிவாங்கல்களை ஜனாதிபதி உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்களாம். அதாவது பாவம், சுரேஷ் சாலை ஒரு குற்றம் செய்யாதால சும்மா அரசாங்கம் இந்த புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அவரை தூக்கி உள்ளே போட்டிருக்குது. அவருக்கான வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு தான் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே தங்களுக்கு சாதகமாக செய்துவிட்டு தர்மம் நீதியை நிலைநாட்டுகின்ற பொழுது அவர்கள் மாற்றி கதைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இதுதான் இந்த அரசியல்வாதிகளின் நிலைப்பாடு. பாடலுக்கு சிறையா, கலைஞனை விடுவிக்க மாபெரும் போராட்டம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள தாயக கலைஞர் சங்கீத்தை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. குறித்த போராட்டமானது இன்று சனிக்கிழமை, இன்றைய நாள் காலை 9:30 மணிக்கு கிளிநொச்சி A9 வீதியில் அமைந்துள்ள பழைய கச்சேரிக்கு முன்பாக நடைபெற இருக்கிறது. பாடலுக்கு சிறையா என்ற முதன்மை கேள்வியோடு குரல் விலையின் விலங்குடைக்க அனைவரும் விரைந்து வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு, அதாவது கலைஞனை விடுவிக்க கோரும் இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்களை எல்லாம் பார்த்தால் ஒரு சொல்ல முடியாத பல சம்பவங்கள் இங்கே புரிந்திருக்கிறது. அதே நேரத்தில் அரசியல் பின்னணிகளும் விளையாடி கொண்டிருக்கிறது. அண்மையில் விசா கூடு உடைக்கப்பட்ட விடயத்திலே ஒரு அரசியல் பின்னணி காணப்படுகிறது. அந்த அரசியல் பின்னணிகளை நாங்கள் செய்திகளூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதற்காக தமிழர்களை கேடயமாக பயன்படுத்தாதீர்கள். உங்கள் அரசியல் பின்னணிகள் அல்லது நீங்கள் ஆட்சி மாற்றங்கள்
நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், அவர்களின் ஆட்சி சரியில்லாது என்று சொன்னால் அந்தந்த இனங்களோடு வைத்துக்கொள்வது சிறப்பு. ஏற்கனவே தமிழ் சமூகம் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிறது. அந்த சமூகத்தில் மேலும் மேலும் பிரச்சனைகளை உண்டு பண்ணி பெரும் விபரீதங்களை ஏற்படுத்தாமல் அந்தந்த இடங்களில் வைத்துக்கொள்வது மிக சிறப்பு. நீங்களே செய்துவிட்டு பிறந்து தமிழர்கள் மீது பழியை போட்டு அவர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டத்தை பிரயோகித்து அவர்களை கொண்டே உள்ளே போட்டு இந்த விடயங்களை தவிர்ப்பது மிகச் சிறப்பு. அதாவது இந்த விடயம் எப்படி புலப்பட்டிருக்கிறது என்றால், இந்த வெசா கூடு உடைக்கப்பட்ட விடயம் யாழில் இருக்கும் ஒரு சிங்கள கட்சியின் பிரமுகர் தான் இந்த விடயத்தை தனது முகநூலூடாக பகிர்ந்திருக்கிறார். உடனடியாகவே அந்த படம் அங்கே பதிவேற்றப்பட்டிருக்கிறது. அதனூடாக சந்தேகத்தின் ஒரு அடிப்படையிலே தான் இவ்வாறு நடந்திருக்கலாம் என்ற ஊகிப்பிலே இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. உண்மையில் இதற்கு பின்னால் இந்த அரசியல் பின்னணிகள் இருக்குமானால் தமிழர்களிடத்தே அதை வைத்துக் கொள்ளாமல் நிறுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களாக இருப்பதால் மேலும் மேலும் பாதிப்புகளை அவர்கள் மீது திணிக்காமல் இருப்பது சிறப்பு. மேலும் பார்த்தால் மட்டக்களப்பில் போலி தங்க ஆபரண மோசடி மக்களிடையே சிக்கிய சந்தேக நபர் என்றொரு செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். அதாவது வங்கி ஒன்றிலே அடைவு வைக்கப்பட்ட போலி நகை பின்னர் சோதிக்கப்பட்ட போது அது பிடிபட்டிருக்கிறது. அவருடைய அதாவது மனைவி கொண்டு போய் இந்த வங்கியிலே போலி நகையை அடைய வைத்து பணம் பெற்றிருக்கின்றார். அதன் பின்னர் பரிசோதித்த பொழுதுதான் அது போலி நகை என்று அவர்களால் அவதானிக்க முடிந்தது. உடனடியாகவே போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு அடைவு வைத்த அந்த வாடிக்கையாளரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து நீதிமன்றத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். ஒப்படைத்து அவருக்கு பின்னர் பிணை வழங்கப்பட்டு விட்டது. அதன் பின்னர் அவருடைய கணவர் விசாரணையிலே தனது கணவர் தான் அதுகளை தயாரித்து தருவதாகவும் கூறியிருக்கின்றார். அதன் பின்னர் கணவரை தேடிய போலீசார் ஒரு மதுபான சாலைக்கு முன்னால் வைத்து அவரை கைது செய்திருக்கின்றார்கள். நீண்ட நாட்களின் பின்னர் தான் அந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது போலி நகைகளை வைத்துத்தான் இந்த விடயத்தை அவர் சாதித்திருக்கின்றார். அவர் நகை செய்யும் ஒரு தொழிலாளி என்பதால் அவருடைய அந்த பொருட்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் செய்திகளை பார்த்தால், வாக்குறுதியை மீறி பயங்கரவாத தடை சட்டம் அனிர அரசை சாடும் துமிந்த நாகமுவ பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக ஒழிப்பதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசு இன்று அதே பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி கலைஞர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களை அடக்கி ஒடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது என்று மக்கள் போராட்டம் முன்னணி வன்மையாக குற்றம் சாட்டியிருக்கிறது. அரசின் இந்த இரட்டை வீடு அரசியலும் இனவாதத்தை கிளறிவிட்டு அரசியல் லாபம் தேடும் சதித்திட்டங்களும் நாட்டை மீண்டும் ஒரு அபாயகரமான நிலைக்கு தள்ளியுள்ளது என்றும் அந்த முன்னணி குறிப்பிட்டிருக்கின்றதாம். நுகேகுடவில் அமைந்துள்ள மக்கள் போராட்ட முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பொழுதுதான் துமிந்த நாகமுவ இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்பதாக பகிரங்கமாக வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது புதிய சட்டம் வரும் வரை அதனை பக்குவமாக பயன்படுத்துவதாக கூறி கருத்து சுதந்திரத்தை நசுக்க தொடங்கியிருக்கிறார்களாம். இதற்கமைய இளம் கலைஞர் ஒரு பாடலை பாடியமைக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்ய முற்பட்டதாக கூறி அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு ஒரு கலைஞனை தண்டிப்பதற்கான போலியான முத்திரையாகும். தேர்தல் பிரச்சாரங்களின் போது ஈழம் குறித்து பேசியவர்களால் வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடிந்ததென்றால் இன்று ஒரு கலைஞர் பாடும்போது அது பயங்கரவாதமாக மாறுவது ஏன்? இதுவே இந்த அரசாங்கத்தின் தார்மீகமற்ற இரட்டை வேடம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற விசாக்கூடு உடைப்பு சம்பவம் குறித்தும் அவர் கருத்து வெளியிட்டிருக்கிறார். இந்த சம்பவம் சிங்கள மற்றும் தமிழ் மாணவர்கள் இணைந்து செய்த காரியமல்ல, சில இனவாதிகளால் திட்டமிட்டு செய்யப்பட்ட செயலாகும். சமூக வலைத்தளங்களில் போலியான தகவல்களை பரப்பி மீண்டும் ஒரு கருப்பு ஜூலையை உருவாக்கி அதன் மூலம் அரசியல் லாபம் தேட துடிக்கிறார்கள் சிலர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ பீடம் மாணவர்கள் சங்கமே இந்த
பழி சொற்களை பகிரங்கமாக நிராகரித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. கடந்த காலங்களில் யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்ட காலத்தைப் போலவே இன்றும் வன்முறைகளை தூண்டிவிட்டு அப்பாவி மக்கள் மத்தியில் முரண்பாடுகளை உருவாக்க சிலர் முயற்சிக்கின்றனர். இதற்கு பலியாக வேண்டாம் என்று நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்று நாகமுவாவின் அந்த கருத்து இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு உள்ளிட்ட நாட்டின் முக்கிய விவகாரங்களில் புலனாய்வுத்துறையினர் பங்கு குறித்து இன்று பேசுபொருளாகியுள்ள நிலையிலே அதிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே அரசு இவ்வாறான அடக்குமுறைகளை கையாள்கிறது என்று அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். அவர் மேலும் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச மற்றும் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பிரதான தரப்பினர் ஒருவித இரகசிய புரிதலுடன் செயற்படுவதால் மத்திய வங்கி மோசடி அல்லது ஏனைய ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து நாடாளுமன்றில் அவரும் பேசுவது இல்லை. ஜனாதிபதி தேர்தலின் போது மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் இதுவல்ல. மக்கள் போராட்டத்தின் உண்மையான அபிலாசைகளை நிறைவேற்றவும் இனவாதத்தை நிராகரிக்கவும் உண்மையான மக்கள் சார் எதிர்க்கட்சியை உருவாக்கவும் ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றிணைய வேண்டும். அரசின் அடக்குமுறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்றார் என்ற ஒரு செய்தியும் எங்களால் பார்க்க முடிந்தது. அதாவது இந்த பெசாக் கூடு என்பது தமிழ் மாணவர்களால் ஒரு அர்ப்பணிப்புடன் செய்யப்பட்ட ஒரு விடயம் என்று உண்மையில் அறிய கிடைத்திருந்தது. நாகமு அவர்கள் குறிப்பிட்டது போன்று அரசியல் பின்னணிகளுக்காக மாணவர்களின் ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டாம் என்றும். ஏனென்றால் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்களின் போது கூட சிங்கள மாணவர்களும் இணைந்து பங்கேற்கிறார்கள். அதே போன்று இந்த பௌத்த மத நிகழ்வான வெசாக் நிகழ்விலும் இந்த தமிழ் மாணவர்களும் இணைந்துதான் இந்த நிகழ்வுகளிலே பங்கேற்கின்றார்கள். இதனுள்ளே இந்த புல்லுருவிகளின் வேலைகளால் இந்த வெசாக்கூடு சிதைக்கப்பட்டிருக்கின்றது. இதனூடாக அவர்கள் சொல்லுகின்ற செய்தி ஒரு புறத்திலே அரசை சாடுவதற்காகவும் இன்னொரு புறத்திலே ஒற்றுமையை குலைப்பதற்காகவும், அதாவது தங்களுடைய வாக்குக்காக தங்களுடைய ஆட்சிக்காக ஒற்றுமையை குலைப்பதாகவே இந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கிறது. எனவே மீண்டும் மீண்டும் அந்த செயலை செய்யாதீர்கள். தமிழ் மக்கள் இடையே அதனை செய்யாதீர்கள். மேலும் இன்னும் ஒரு செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். வட்டுக்கோட்டை தீர்மானம் 50வது ஆண்டு நிறைவு. அதாவது வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது 1976ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம். அதாவது இந்த தீர்மானம் என்பது இலங்கை தமிழர்களுக்கு தனி ஈழம் கேட்டுத்தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. TULF கட்சியினாலே தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையிலே 1976ஆம் ஆண்டு முதலாவது தேசிய மாநாட்டிலே தான் இது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதியை தமிழீழமாக அங்கீகரிக்க வேண்டும். தமிழ் மக்களின் தனிநாடு உருவாக்கும் சுய நிர்ணய உரிமை கொண்டவர்கள் தமிழ் மக்கள், தனி நாடு உருவாக்கும் சுய நிர்ணய உரிமை கொண்டவர்கள் என்று அறிவித்தது. அதுவரை கூட்டாட்சி கேட்டுக்கொண்டிருந்த தமிழ் அரசியல் இதன் பிறகு பிரிவினை கோரிக்கையாக மாறியிருந்தது. 1977 தேர்தலில் TULF இதை தேர்தல் அறிக்கையாக வைத்து வடக்கு கிழக்கில் பெரும்பான்மை இடங்களை வென்றது. இலங்கை தமிழ் அரசியலில் இது ஒரு பெரும் திருப்புமுனையாகவே இடம்பெற்றது. வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் முக்கிய பங்கு இதுவாகத்தான் இருந்தது. அதாவது வட்டுக்கோட்டை தீர்மானம் 14/5/1976 தமிழர் விடுதலை கூட்டணியின் முதல் தேசிய மாநாட்டிலே தான் பென்னாகம் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் சாராம்சமாக இந்த மாநாடு தீர்மானிக்கிறது. ஒவ்வொரு தேசத்திற்கும் உள்ளார்ந்த சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் இலங்கையில் தமிழ் தேசத்தின் இருப்பை பாதுகாக்க சுதந்திரமான இறையாண்மையுள்ள மதச்சார்பற்ற சோசலிச தமிழீழ அரசை மீளமைத்து உருவாக்குவது இன்றியமையாதது ஆகிவிட்டது. அத்துடன் சிங்களவரும் தமிழரும் பண்டைய காலத்திலிருந்தே இலங்கையை பிரித்து வாழ்ந்தனர். சிங்களர் தெற்கு மேற்கு, தமிழர் வடக்கு கிழக்கு. தமிழரசு போர்த்துகேயரால் 1919 வீழ்த்தப்பட்டது. பிரித்தானியர் நிர்வாக வசதிக்காக 1833 கோல்ப்ரூக் கமிஷன் பரிந்துரையில் 2 இராச்சியங்களையும் இணைத்தனர். 1948க்கு பின்
சுதந்திரத்திற்கு பின் சிங்கள பெரும்பான்மை அடிப்படையில் ஆட்சி அதிகாரம் முழுவதும் சிங்கள தேசத்திடம் போனதால் தமிழ் தேசம் அடிமைகளாக்கப்பட்டது. 1972 குடியரசு அரசியல் அமைப்பு தமிழரை அடிமை தேசமாக ஆக்கிவிட்டது. சிங்கள அரசுகள் தமிழ் தேசத்தின் நிலம், மொழி, குடியுரிமை, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, கல்வி வாய்ப்புகளை பறித்து தேசிய அடையாளங்களை அளித்திருக்கிறது. இலங்கை தமிழர்கள் தனி மொழி, மதம், கலாச்சாரம், பாரம்பரியம், பல நூற்றாண்டுகள் சுதந்திர அரசாக வாழ்ந்த வரலாறு, சொந்த நிலத்தில் தன்னாட்சி செய்ய விருப்பம் ஆகியவற்றில் சிங்களவரிடமிருந்து வேறுபட்ட தனி தேசம் என்று இந்த மாநாடு உலகுக்கு அறிவித்திருக்கின்றது. தமிழ் தேசத்தின் இறையாண்மை மற்றும் சுதந்திரத்தை மெல்வதற்கான போராட்டத்திற்கான செயல் திட்டத்தை வகுத்து காலதாமதமின்றி தொடங்குமாறு தமிழர் விடுதலை கூட்டணியின் செயற்குழு இந்த மாநாடு பணித்திருந்தது. அப்பொழுது தமிழ் தேசத்தையும் குறிப்பாக தமிழ் இளைஞர்களையும் சுதந்திரத்திற்கான புனித போரில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவும் சுதந்திர தமிழீழ அரசு என்ற இலக்கை அடையும் வரை தயங்காமல் இருக்கவும் இந்த மாநாடு அழைக்கிறது என்று அன்றைய காலத்திலே இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உண்மையில் அதாவது ஆயுத போராட்டத்துக்கு முற்பட்ட காலம் தமிழ் மக்களின் வாழ்தலில் இருந்த அன்றைய பிரச்சனையை சுட்டிக்காட்டிய அன்றைய கட்சிகள் அப்போதிருந்த அந்த கட்சி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தது. ஆனால் இன்று பல ஆண்டுகள் கடந்தும் இதுவரை தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு எட்டப்படவில்லை. நல்லது அன்பு சொந்தங்களே, உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். மீண்டும் இன்னும் ஒரு செய்தியுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் சக்திவேல். உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.